ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, exiftool அப்படிங்கிற ஒரு சைபர் ஃபொரன்சிக்ஸ் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டூலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜோ அல்லது வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ காலி லினக்ஸை வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துக்கோங்க. ஓகே, sudo apt அப்டேட்னு கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் sudo apt அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இது வந்து பேக்கேஜஸ்லாம் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருந்ததுன்னா அப்கிரேட் பண்ணி விடும் இந்த கமெண்ட்ஸு. ஆப்ட்னா ஆப்டிடியூட்னா. நெக்ஸ்ட் வந்து இந்த exiftool எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா, sudo apt install exiftool அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து டெர்மினல் கிளியர் ஆயிரும். exiftool sample.mp4 அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தேன், அது வந்து காமிச்சிது. ஓகே, இப்போ வந்து இது ஒரு வீடியோ ஃபைலு. இந்த வீடியோ ஃபைலை வந்து நான் இதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் கொடுத்தா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டூல் வந்து தரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் நேம் என்னன்னு சொல்லி காமிக்கிது பாருங்கள். sample.mp4. அதோட சைஸ் வந்து 11 MB. அப்புறமேட்டுக்கு ஃபைல் மாடிஃபிகேஷன் டேட்டு, ஃபைல் ஆக்சஸ் டேட்டு, அதாவது இந்த ஃபைல் எப்போ கடைசி வந்து இந்த ஃபைல் எப்போ வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபைல் மிஷன், ஃபைல் அதோட எக்ஸ்டென்ஷனும் MP4 தான். அதாவது MKV, MP4 இந்த மாதிரி AVI இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஒரு வீடியோ ஃபைலுக்கு. அதில் இது வந்து MP4 எக்ஸ்டென்ஷன் கொண்ட ஒரு வீடியோ ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட டியூரேஷன் டைம் பாருங்கள், 5.47 செகண்ட்ஸ். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த மொபைலோட ஒரு மொபைலில் தான் வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணினேன். அந்த மொபைலோட வந்து வித் வந்து 1920. அதோட ஹைட் வந்து 1080. நெக்ஸ்ட்டு வேறு இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அது அந்த வீடியோ வந்து எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சொல்லுவாங்கள்ல, 5, அப்புறமேட்டுக்கு ஆண்ட்ராய்டு நோகட்டு, ஆண்ட்ராய்டு ஓரியோ, அது மாதிரி. இப்போது ஆண்ட்ராய்டு அந்த வெர்ஷன் வந்து 10 அப்படிங்கிறதுல வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வந்து 8 வந்து ஓரியோ, ஆண்ட்ராய்டு 9 அந்த வெர்ஷன் எனக்கு கரெக்டாக தெரில. ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன் சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 10 வெர்ஷன் கொண்ட அந்த ஓஎஸோட நேம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜை பார்க்கலாம். image.jpg அப்படிங்கிற இமேஜ் எடுத்துக்கிறேன், என்டர் கொடுக்குறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் அந்த இமேஜோட ஃபைல் சைஸு, அப்புறமேட்டுக்கு பர்மிஷன், அப்புறமேட்டுக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் .jpg. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வீடு எந்த மொபைலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது, டெக்னோ மொபைல். நெக்ஸ்ட்டு வந்து கேமரா மாடல் நேம், அதாவது இந்த டெக்னோ மொபைலோட கேமரா மாடல் நேம் அது வந்து டெக்னோ KD7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா வந்து மீடியாடெக் கேமரா அப்ளிகேஷன், அதில் இருக்க கேமரா சாஃப்ட்வேர். வேறு இந்த மாதிரி நிறையா வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த டூல் வந்து சைபர் ஃபொரன்சிக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபொரன்சிக் கற்றுக்கிறவங்க இந்த டூலை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.